வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடா? வெளியான முக்கிய தகவல். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விரைவில் ஆரம்பமாகும் விமான சேவைகள், இஸ்ரேலுக்கு செல்ல விரும்பும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. உர இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடும் நடவடிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையினுள் எந்த ஒரு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டிஜே ராஜகருணா சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு சொல்ல விரும்புவது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் முன்பதிவு செய்துள்ளோம். அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பிரச்சனை என்னவென்றால், எரிபொருள் எந்த இடங்களிலிருந்து வருகிறது என்பதுதான். அதற்கு பிறகு போரின் தாக்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களிடமுள்ள அறிக்கைகளின்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்திலிருந்து அல்ல. அந்த எரிபொருள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவிலிருந்து வருகிறது. ஒரே ஒரு இறக்குமதி ஓமானிலிருந்து செய்யப்பட்டது. அதுவும் கோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த விநியோகஸ்தர்களிடம் பேசி அதை முழுமையாக உறுதி செய்துள்ளோம். டீசல் விடயத்திலும் அப்படித்தான், எந்த சிக்கலும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல இஸ்ரேலிய விமான நிறுவனங்கள் டெல் அவீவ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான சர்வதேச சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலைமையை பொறுத்து வழக்கமான சர்வதேச விமானங்கள் விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையில் உள்ளவர்கள் இஸ்ரேலுக்கான விமான ஏற்பாடுகள் குறித்து அந்தந்த நிறுவனங்களுடன் சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிக தேவை காரணமாக ஒரே நேரத்தில் பல நபர்கள் பயணிக்க எதிர்பார்க்கப்படுவதால் பயணச் சுற்றுக்களை பெறுவதில் தாமதம் அல்லது நெரிசல் ஏற்படக்கூடும் என்று நிமல் பண்டார கூறினார். டெல் அவீவ் செல்லும் விமானங்கள் அல்லது டெல் அவீவ் விமான நிலையத்தின் நிலைமை குறித்து மேலும் தகவலுக்கு அனைத்து தனிநபர்களும் இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உர இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், நாட்டில் உரப்பற்றாக்குறையை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்தார். சிறுபோகத்திற்கு நாட்டில் போதுமான உர இருப்பு உள்ளது. மேலும் 15,000 மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.